வணக்கம். இப்போது நீங்கள் பார்க்குற கோவில் பிள்ளையார் கோவில். இந்த பிள்ளையாருக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. ஏனென்றால் இங்கே இருக்க பிள்ளையார் இரட்டை பிள்ளையார். நிறைய பேருக்கு இரட்டை பிள்ளையாரை பற்றி தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆன்மீகம், கோவிலோட சிறப்பு, புராண கதைகள், அப்புறம் நீங்கள் அறியாத தகவல்களை பற்றி நம்ம சேனலில் நம்ம பேசுகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இரட்டை பிள்ளையாரை பற்றி தெரிஞ்சுப்போம். இரட்டை பிள்ளையார் பார்த்திங்கன்னா 2 மடங்கு பலன் தரும் இரட்டை பிள்ளையார். அனைத்து தோஷங்களையும் நீக்கும் இரட்டை பிள்ளையார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இரட்டை பிள்ளையாருக்கு மகிமை நிறைய இருக்குது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் விரிவாக பார்ப்போம் வாங்க. எந்த பூஜை செய்தாலும் முதலில் பிள்ளையாரை வணங்கி விட்டு பூஜை செய்ய வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வினைகளையும் தடைகளையும் தீர்ப்பவர் விநாயகர்னு சொல்லி நம்மளோட நம்பிக்கை. ஒரு செயல் தொடங்க போகிறோம், அப்படி இல்லை தொடங்கிட்டோம், அந்த செயல் வெற்றிகரமாக நடக்கணும், தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செயல் செஞ்சால் வெற்றி பெறும் அப்படின்னு நம்மளோட நம்பிக்கை. நம்ம சின்ன வயசில் கூட சரி விநாயகர் சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அந்த செயலை ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த செயல் தடை இல்லாமல் அந்த செயலில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு அதை ஆரம்பிக்கிறோம். வினை தீர்ப்பார் விநாயகர் அப்படின்னு அதனால் சொல்லப்படுது. இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, புராண கதைகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை நினச்சிட்டு தான் அந்த செயலை தொடங்குவார் அப்படின்னு புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையாரை தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் இப்படி வழிபாடு செய்யும் பழக்கம் கிடையாது. விநாயகருக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்குது. இந்த 2 பேரில் ஒருவரோட பேர் விக்னராஜர் அப்படின்னு சொல்லப்படுது, இன்னொருத்தரோட பெயர் விநாயகர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்திங்கன்னா, விக்னராஜர் தடைகளை உண்டாக்குவதில் கெட்டிக்காரர், விநாயகர் தடைகளை போக்குவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இருவரின் நோக்கமும் அடிப்படையில் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக தான் என்கின்றார் காஞ்சி பெரியவர். அதாவது தடையும் நானே, அதை போக்கும் விடையும் நானே அப்படின்னு சொல்கிறது தான் இரட்டை பிள்ளையாரோட கருத்து அப்படின்னு காஞ்சி பெரியவர் சொல்கிறாரு. இரட்டை பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா நிறைய புராண கதைகள் உண்டு. அதிலிருந்து இப்போ நான் ஒரு கதையை சொல்கிறேன். சென்னை மடிப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா இரட்டை பிள்ளையார் கோவில் இருக்குது. சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த விநாயகர் பக்தர் சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. அவரோட வயலில் பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறதுக்காக தோண்டியிருக்காரு. பூமியை தோண்டும் போது அங்கே ஒரு சிலை அவருக்கு கிடச்சிருக்கு. அது பார்க்க கிட்டத்தட்ட பிள்ளையாரை போலவே அந்த சிலை இருந்திருக்கு. அதனால் சுயம்பு விநாயகர்னு அவங்க கருதப்படுறாங்க. இது பள்ளத்தில் இருந்து இந்த சிலை கிடச்சதால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது பாதாள விநாயகர் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முழுமையாக விநாயகர் சிலையாக அது இல்லை என்பதனால் இன்னொரு விநாயகர் சிலையை வைத்து பக்தர்கள் வணங்கி வந்திருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பார்த்திங்கன்னா, ஆனால் சில நாட்களில் அனைவருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த பாதாள விநாயகரின் வடிவம் மாறி விநாயகரின் முழு உருவத்தை போன்று அங்கே காட்சி அளித்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது முதல் கருவறையில் இரட்டை விநாயகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரட்டை பிள்ளையாரோட வழிபாடை பற்றி பார்ப்போம். இரட்டை பிள்ளையாரை நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் சாற்றி வழிபட்டால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தன காப்பு போட்டு பூஜை செய்வதன் மூலம் தடைப்பட்ட திருமணங்கள் தடை விலகி திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இரட்டை பிள்ளையாரை பைரவோட சேர்ந்து வணங்கினா இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும், தோஷங்கள் நீக்கும், பித்ரு தோஷங்கள், இந்த மாதிரி தோஷங்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரட்டை பிள்ளையாருக்கு நிறைய பலன்கள், நிறைய சிறப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கன்னா இரட்டை பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா நின்று வணங்கி உங்களோட கஷ்டங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு இரட்டை பிள்ளையாரில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தானங்கள் உங்களால் முடிஞ்சது, ஒரு ஏழைக்கு ஏதாவது ஒரு பொருளோ, ஒரு பொருள் இல்லை சாப்பாடோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இரட்டை பிள்ளையாருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. பக்தி மற்றும் பூஜை என்பவை வேறுபட்டவை. கடவுளிடம் பக்தி செலுத்துபவன் பூஜைகளை செய்பவனாகவே இருக்க வேண்டும் என்பதல்ல தத்துவம். பக்தியை வெளிக்காட்டாமல், வேஷம் போடாமல் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதுதான் தன்னிலை உணர்தல் எனும் உயரிய தன்மையாகும். அப்படிப்பட்டவர்களே அவர்களுக்குள்ளேயே குடியிருக்கும் கடவுளை காண முடியும். நாம் அனைவருமே பூர்வ ஜென்ம வினைகளால் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அதில் பல கர்மாக்கள் அடங்கியிருக்கும். அவற்றை எல்லாம் பக்தியினும் சக்தியை கொண்டு அழித்துவிட்டு செல்ல வேண்டும். உண்மையை சொல்லணும்னா, ஒற்றை பிள்ளையாக இருக்கட்டும், இரட்டை பிள்ளையாராக இருக்கட்டும், அவர் அருள் புரியவர் என்றாலும் சில நேரங்களில் ஒரு சில காரியங்களுக்காக இரட்டை பிள்ளையாரை வணங்கி துதிப்பது மிக நல்ல பலன் தரும்.
அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஆனால் இரட்டை விநாயகர் எல்லா ஊர்களிலும் இருப்பதில்லை, சில ஆலயங்களில் மட்டுமே இருக்கிறார். இரட்டை பிள்ளையாரோட சிறப்புகள் மற்றும் அறியாத தகவல்கள், புராண கதைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இரட்டை பிள்ளையாரை பற்றி இருக்குது. இன்னும் வரப்போகிற வீடியோகளில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.